யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டிக்கு செல்வதும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்திலும், பிரஷர் சம்பந்தப்பட்ட உபத்திரத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம். சாதாரணமாக விளையாட்டாக பேசுவது கூட சண்டை சச்சுறு வரைக்கும் கொண்டு விட்டுவிடும். கண்டிப்பாக தேன் தழுவிய வார்த்தை இனிமையான சூழ்நிலை ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். சுபவிரியங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதனால் புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடனாகவே காணப்படும். பல புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் சமயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுவதுமாக படித்து பார்க்க வேண்டும். நமக்கு புரியவில்லை என்றாலும் அதில் யார் நிபுணத்துவம் இருப்பவர்களோ, நல்ல நண்பர்களோ, நல்ல உறவினர்களிடத்திலோ கலந்து ஆலோசிப்பது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். திருக்கணிதத்தின்படி 7.5 சனியின் தாக்கம் விலகுவது கண்கூடாக பார்த்தாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மகரம் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகரத்துக்கு ஏதாவது கெடுபலன்கள் வந்தால் அது வாகனத்தில் தான் வரும். வாகனம் நீங்கள் ஓட்டாமல் ஒரு பிரைவேட் பஸ்ஸில் கூட போகின்ற சமயத்தில் தாறுமாறாக அவர் ஓட்டுகிறார் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்திலிருந்து ஒரு நாள் போனாலும் போகட்டும் என்று இறங்கி விடுங்கள். பாதிப்பாயிட்ட பிறகு வாழ்க்கை போய்விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சேஃப்டி ஜெர்னி முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது இந்த வருடத்தில் முக்கியம். மற்றவெல்லாம் அஷ்டலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும்.